குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு குட் மார்னிங் இப்போ ஓகேங்களா. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஹாப்பியான நியூஸ் பற்றி தான்ப்பா சொல்ல போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்து தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான்ப்பா நடக்குது. ஸோ எப்படிலாம் பேப்பர் கரெக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னு கேட்டிருந்தாங்க. பேப்பர் கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்மல் டு மாட்ரேட் லெவலில் தான் இருந்துச்சு. நார்மல் டு மாட்ரேட்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா எளிய முறையில் தான் பேப்பர் கரெக்ஷன் பண்ணிட்டு வராங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு கீ ஆன்சர்ஸ் மேட்ச் ஆனாலே உங்களுக்கு கொடுத்துருவாங்க மார்க், ஆல்ரெடி சொல்கிறது தான் நான் ஓகேங்களா. ஸோ டீச்சர்ஸ் கொடுத்த இந்த ஃபீட்பேக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மார்க்ஸை குறைக்க வேணான்னு சொல்லியிருந்தாங்கப்பா. அதையும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் சுத்தமாக இல்லாத கொஷின்ஸ்க்கும் மார்க் கொடுக்காதுன்னு சொல்லிங்க. அதாவது ரொம்ப இறக்கியோ ரொம்ப ஏற்றியோ மார்க்ஸ் வந்து கொடுக்காதீங்க, பேப்பர் கரெக்ஷன் நார்மலாகவே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. ப்ரெசன்டேஷனுக்கும் மார்க்ஸ் உண்டு ஓகேங்களா. ப்ரெசன்டேஷன் மார்க்ஸ் மீன்ஸ் தமிழ் இங்கிலீஷுக்கெல்லாம் ப்ரெசன்டேஷன் பேஸ் பண்ணி மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸோ ஒரு மார்க் அப் அண்ட் டவுனோ இருக்குது ஓகேங்களா. மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கீ ஆன்சர்ஸ் தான். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெரிய டவுட் என்ன கேட்குறாங்கன்னா பேப்பர் கரெக்ஷனில் மார்க் வந்து அப்பாவும் டவுனாகவும் எப்படி போடுறாங்களே முக்கியமான லாங்குவேஜஸ்க்கு. ஸோ அது எப்படி பண்ணாங்கன்னு கேட்டாங்க. ஸோ லாங்குவேஜ் பேப்பர்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷன் பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபுல் மார்க் தர வேண்டிய இடத்துல ஃபுல் மார்க்கும், ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா ஒரு மார்க் வித்தியாசம் ஆனது டீச்சர் சைட்லேருந்து அந்த ஃபீட்பேக் தான் இப்போ ஓகேங்களா. இப்போ உதாரணத்துக்கு இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேராகிராஃப் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங்கு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஸோ இந்த மாதிரி தியரிலாம் நீங்கள் எழுதுறீங்களே, ஸோ இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷனை கண்டிப்பாக எதிர்பார்த்துருந்தாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் முன்ன பின்னத்தில் மார்க் பெருசாக வேரியாது, ஒரு மார்க் வேரி ஆகும். ஸோ 5க்கு ஒரு 4 இல்லை 4.5 அந்த மாதிரி வேரி ஆகும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், தவிர பெரிய லெவலில் மார்க்கு கொடுக்குறதுல வேரியேஷன் இருக்காது. அதை நினச்சி யாரும் பயப்படவே வேணாம் ஓகேங்களா. ஸோ ஆனால் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் உதாரணத்துக்கு மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி இதுக்கெலாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படின்னா நீங்கள் எழுதிருக்கிற ஆன்சரு கொஞ்சம் தெளிவாக ஸ்டாஃபுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் போதும் ஓகேங்களா. அந்த மாதிரி தான் இதுவில் இருக்கும். பட் ஆனால் தமிழ் இங்கிலீஷில் கொஞ்சம் நல்ல ப்ரெசன்டேஷன் எதிர்பார்ப்பாங்க. அதனால் ஒரு அரை மதிப்பெண்லேருந்து 1 மதிப்பெண் தான் வேறுபடும் ஓகேங்களா. அதனால் யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேப்பர் கரெக்ஷன் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ டீச்சர்ஸு சொன்னது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணதில் பெரும்பாலான மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 மார்க் 3 மார்க்கு குறையுதுன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாணவர்கள்லாம் கூட ஓரளவுக்கு தேர்ச்சி அடைஞ்சிட்டாங்க ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் அவங்க கரெக்ஷன் பண்ண பேப்பர்ஸ்லாம் பாஸ் தான் ஆயிருக்காங்கன்ட்டு அவங்க சைட்லேருந்து ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கம்பேர் பண்ண பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே காமனாக உங்களுக்கு அதிகமாக தான் ஓகேங்களா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் ஆகுது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா 1 மார்க்ஸ் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக, இதை மற்றெல்லாம் ஓரளவுக்கு தான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மற்ற கொஷின் எல்லாமே ஓரளவுக்கு எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 30 கண்டிப்பாக உங்களுக்கு தாண்டும். இப்போ சென்டம் எய்ம் பண்ணி எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸு பிரச்சனை இல்லை, அவங்க வந்து நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஆனால் சென்டமோ ஒரு சில மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் பண்ண ஸ்டாஃபு கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. சென்டம் எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு சென்டம் வர ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் தவிர்த்து இப்போ பாஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நீங்களும் வரி பண்ண வேணாம். நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான சான்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா லிபரல் கரெக்ஷன் பண்ணியிருந்தால ஒரு 2 மார்க் 3 மார்க் 30 தாண்டிட்டாலே உங்களுக்கு மேக்ஸிமம் பாஸ் தான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் வரி பண்ணியாதீங்கப்பா. ரிசல்ட்டு இந்த வாட்டி நல்லா வரும்னு கரெக்ஷன் பண்ண டீச்சர்ஸோட ஃபீட்பேக்கே இதை தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதை விட பெரிய ஹாப்பி நியூஸு எதுவுமே இருக்காது. மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.